இப்போ பாக்யராஜையும், மலரையும் நிக்க வச்சு வீட்ல ராகவன், ராஜலக்ஷ்மி இவங்க எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பேங்க்குக்கு வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு, "எங்கடா போயிட்டு வந்துட்டுருக்க?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. "ஆமா, நான் பொண்ணு பார்க்க தான் போயிட்டு வந்தேன்." அப்படி சொல்லி பாக்யராஜ் வந்து சொல்றாரு. இத கேட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. "என்ன இவன் நேருக்கு நேரா நம்மகிட்ட ஆமா போயிட்டு வந்தேன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சே!" அப்படி சொல்லிட்டு அவங்களால எதுவுமே ரிட்டர்ன் பேச முடியல. "அப்போவே நான் போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா நாங்க அனுப்பியிருப்போம்ல. அதுக்கு எதுக்குடா பொய் சொல்லிட்டு போற?" அப்படி சொல்லிட்டு இப்போ பாக்யராஜா அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு பாக்யராஜ் சொல்றாரு, "அம்மா நான் போறேன்னு தானேம்மா சொன்னேன். நீங்க தான் அத வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கவே பார்த்தீங்க. என்னால அவாய்ட் பண்ண முடியல. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் போறேன். அதான் போயிட்டு வந்தேன். இதில எந்த தப்பும் இல்லைல்ல. விடுங்கம்மா. உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. நானும் உண்மைய சொல்லிட்டேன்ல." அப்படி சொல்லிட்டு இப்போ பாக்யராஜ் வந்து உள்ள போயிடுறாங்க. எல்லாருமே இப்போ வந்து மலர வந்து உத்து உத்து பார்க்குறாங்க. இருந்தாலும் மலருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். பாக்யராஜா இப்போ அவங்க அப்பா, அம்மா கிட்ட போல்டா ஆமா நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உள்ள போய் "பரவாயில்ல பாக்யராஜ், நீயும் வந்துட்டு இப்போல்லாம் போல்டா பேச ஆரம்பிச்சுட்ட. நமக்கு பிடிச்சத செய்றதுக்கு மத்தவங்க கிட்ட நம்ம ஏன் பயப்படணும்? நாம என்ன கொலை குத்தமா பண்ணோம்? பொண்ணு பார்க்க தானே போயிட்டு வந்தோம். அதுவும் அவங்க வந்து போவேணான்னு சொன்னாங்க. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நம்ம அவங்களுக்கு தெரியாம போனோம். அது தெரிய வந்துருச்சுன்னு உடனே இருக்கிறத பளிச்சுன்னு பேசுறத விட்டா வேற வழி இல்ல பாக்யராஜ். பரவாயில்ல, நீயும் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்ட." அப்படின்னு சொல்லி மலர் சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. இங்க எப்படியும் ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கும். அந்த பாக்யராஜ் நல்லா மாட்டி முடிக்க போறான். அவன வந்து அவன் மாட்டி கஷ்டப்பட்டு பதில் சொல்றத நம்ம போய் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க. ஆனா எல்லாரும் கேஷுவலா இருக்காங்க. "என்ன இது? நாம எதிர்பார்த்த மாரி எதுவுமே நடக்கலையே!" அப்படி சொல்லிட்டு. இப்போ "எப்படி இருக்கு மாப்பிள உங்களுக்கு உடம்புக்கு?" அப்படின்னு ராகவன் கேட்டுட்ருக்காரு. "பரவாயில்ல மாமா, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும்னு தான் நாங்க இந்த பக்கம் வந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்திருக்கணுமே! எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்ருக்காங்களே! இது சரியில்லையே!" அப்படின்ற மைண்ட் வாய்ஸோட வந்து கீழயும் மேலேயும் உத்து உத்து பார்த்துட்ருக்கிறாரு தங்கராஜ். ரேவதி உள்ள போய் மலர்கிட்டயும், பாக்யராஜ்கிட்டயும் பேசிட்ருக்காங்க. "அண்ணே, நீங்க வந்து பொண்ணு பார்க்க போன விஷயம் இவருக்கு தெரிஞ்சு வீட்ல போட்டு குடுத்துட்டாரு. நான் அத உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நெனச்சேன். ஆனா சொல்ல முடியல. ஆனா நீங்க அத எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்கீங்க போல. வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. அதுக்கு மலர் சொல்றாங்க, "அது எப்படி பிரச்சனை இல்லாம போயிரும்? வந்தும் வராததுமா நிக்க வச்சு எங்கள வந்து பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி கேள்வி கேட்டுட்டாங்க தெரியுமா? ஆனா உன் அண்ணன் தான் வந்து ஆமா நான் போயிட்டு வந்தேன்னு போல்டா பேசிட்டு உள்ள வந்துருச்சு." அப்படின்னு. "ஆமா, நம்ம இனிமே இந்த மாதிரி தான் வந்து சில விஷயங்கள கடந்து போகணும். அவங்களுக்கு மரியாதை குடுத்து நம்ம யோசிச்சு யோசிச்சு பேச போய் எல்லாரும் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க." அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா வீட்ல பிரச்சனை நடந்துச்சா நடக்கலையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால வந்துட்டு ராகவன் கிட்ட, "வீட்ல எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு மாமா? எதுவும் பிரச்சனை எல்லாம் இப்போ வர்றதில்ல போல." அப்படின்னு சொல்லி போடுறாரு. பிரச்சனை என்ன, டெய்லியும் டெய்லியும் வந்துக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு கூட பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்த்துட்டு வரத்துக்கு போயிருக்கான். என்கிட்ட பொய்ய சொல்லிட்டு போனான். கேட்டதுக்கு ஆமா போயிட்டு வந்தேன்னு சொல்றான். என்ன பண்ண முடியும்? வீட்ல கொஞ்சம் கொஞ்சமா மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வருது மாப்ள. அதுக்கு மேல நம்ம ஏதாவது அத ஃபோர்ஸ் பண்ணி பேச போனா வீட்ல பயங்கரமா சண்டை வருது. அவ்வளோதான் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நாங்க இப்போ வந்துட்டுருக்கோம்." அப்படின்னு ராகவன், ராஜலக்ஷ்மியும் சொல்றாங்க. "எப்படி மாமா, உங்ககிட்ட வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் பொண்ணு பார்க்க போவான். நீங்க அத கேட்காம விட்டுருவீங்களா? இப்போ கூட என்னோட அம்மா என்ன ஒரு கேள்வி கேட்டா நான் எவ்வளோ பயந்து பதில் சொல்றேன்னு தெரியுமா? அது எப்படி அவன் தைரியமா பதில் சொல்லுவான்? நீங்க கேட்டிருக்கணும் இல்ல." அப்படின்னு தங்கராஜ் அத அழுத்தமா போட்டு குடுக்குறாரு. இத காதுல வாங்குற பாக்யராஜ் வெளிய வந்து சண்டை போடுறாரு. "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? வந்தோமா, வீட்ல பார்த்தோமா, போனோமான்னு இருக்கணும். நான் எங்க போகணும், போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணக்கூடாது. அது எப்படி நீங்க டிசைட் பண்ணுவீங்க?" அப்படி சொல்லி, "எதுக்கு தேவையில்லாம என்னோட விஷயத்துலலாம் தலையிட்டுட்டு இருக்கீங்க? உங்களோட பிரச்சனை என்ன? முதல்ல நீங்க ரேவதியோட புருஷன்றதுனால தான் இந்த வீட்ல உங்களெல்லாம் மதிச்சு பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா வேற மாதிரி நடந்துப்பேன்." அப்படி சொல்லி பயங்கரமா கோவப்படுறாரு பாக்யராஜ். இவனோட திமிரு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா அப்படின்னு பயங்கர டென்ஷனோட இப்போ வந்து தங்கராஜ் ஒரு பிளானை போடுறாரு. இவனுக்கு எதாவது ஒன்று சம்பவம் செஞ்சு இவனை எதுலையாவது ஒன்றுத்துல சிக்க விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் தங்கராஜோட பிளானு. எப்படி இந்த மதியோட வேலையை பிடுங்கி அவளை வந்து இப்போ கையை காலை உடச்சி வச்ச மாதிரி வீட்டில் உட்கார வச்சுருக்கிறோமோ அதை அவனுக்கும் பண்ணணும். பேசாமல் இவனோட வேலையில் ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் அங்கேயே யோசிக்கிறாரு. இப்போது வீட்டில் பாக்யராஜ், மலர் இவங்க 2 பேருமே வந்து மேரேஜ் விஷயத்துக்குனால எப்போவுமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பொண்ணு பார்க்குற விஷயமும் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு. கார்த்திக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்து கல்யாண ஏற்பாடு தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத கேட்கும்போது ஸ்ருதிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சேடாகவே இருக்கா. வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஸ்ருதி கிட்ட
கிட்ட ஏமா நீ இப்படி வந்து ரொம்ப சோகமாக இருக்க, என்னாச்சு உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு ராகவன் ராஜலட்சுமி கேட்குறாங்க. பாக்கியராஜுமே கேட்குறாரு. ஆனால் வந்து மலருக்கும் மதிக்கும் தெரியுது அவ ஏன் சோகமாக இருக்கா அப்படின்னு. கார்த்திகை அவளுக்கு பிடிச்சிருக்குது, கல்யாண ஏற்பாடுகள் ரொம்ப மும்முரமாக நடக்கிறதுனால அவள் ஃபீல் பண்ணுறா அப்படின்னு. ஸோ அப்போ திரும்பவும் மலர்கிட்ட மதி பேசுகிறாங்க. நீ ஒரு வாட்டி கார்த்திக்கும் வந்துட்டு ஸ்ருதியை பிடிக்குதான்னு கேட்டு பாருங்க, கேட்டு பார்த்தா நம்ம அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். நம்ம வீட்டில் பொண்ணு அவ்வளோ சோகமாக இருக்கால, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்காகலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறாங்க. ஆனால் மலர் திரும்பவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யோசிக்கிற மாதிரியெல்லாம் இந்த விஷயம் சாதாரணமாக முடிஞ்சிடாது மதி, தேவையில்லாத பிரச்சனை தான். நானே ஏதோ என் வாழ்க்கையை அறையும் குறையுமா இங்கே ஓட்டிகிட்ருக்கேன், இன்னுமே வந்து ரொம்ப பிரச்சனையாக போயிடும், வேண்டாம், எனக்கே அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மலர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா சுரேஷுமே வந்து மதிக்கிட்ட வந்து ஸ்ருதி வந்து ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கா, நீ வீட்டில் தானே இருக்க, உனக்கு ஏதாவது அதை பற்றி தெரியுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மதி இதை சுரேஷ்கிட்ட சொல்லலாமா வேணாமான்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஏதோ உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்குது, என்னன்னு சொல்லு அப்படி சொல்லி சுரேஷ் கேட்கவும், இப்போ மதி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில, நிறைய விஷயங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத மலரும் சொன்னாங்க. ஸ்ருதிக்கு வந்து கார்த்திகை ரொம்ப பிடிச்சிருக்கான், கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கிறதுனால அவள் சோகமாக இருக்கான உடனே சுரேஷ்க்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிற, இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சுதான் நீ பேசிகிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட கேட்குறாங்க. ஆமாங்க, என்கிட்ட அதாவது ஸ்ருதியே தான் சொன்னா, நான் இதை பற்றி மலர்கிட்ட பேசும்போதும் இதெல்லாம் சரியாக வராது அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ கார்த்திக்குமே பார்த்துருக்குற பொண்ணு பிடிச்சிருக்கான், அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல, ஒரு வேளை கார்த்திக்கும் ஸ்ருதியை பிடிச்சிருந்தா நம்ம ஏன் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மதி சுரேஷ்கிட்ட சொல்லவும், சுரேஷ்க்கு இது ரொம்ப ஷாக் ஆகுது. நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரணமாக நடந்துடாது, வீட்டில் அம்மா அப்பாவுக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது, மாமாவும் இதுக்கு ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் சொல்கிறாங்க. இதே தான் மலரும் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் 2 பேருக்கும் ஒரு விஷயம் பிடிச்சிருக்குதுன்னா இவங்களெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி அவங்க வாழ்க்கையை நம்ம ஏன் கெடுக்கணும், அதை செஞ்சு வைக்கிறது நம்மளோட கடமை இல்லையா, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதும் நம்மளோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கணும்ல அப்படி சொல்லிட்டு மதி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து அவ்வளோ சாதாரணமாக நடந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது பாக்யராஜுமே வந்துட்டு ஸ்ருதி ஏன் அப்படி இருக்கா அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னாச்சு ஸ்ருதி, நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா அப்படி சொல்லும்போது, நான் எது சொன்னாலும் நீங்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்க போகிறீங்களா அப்படி சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லவும், பாக்யராஜ் திரும்ப திரும்ப ஸ்ருதி கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, எனக்கு வந்து கார்த்திகை ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீங்கள் அதெல்லாம் எனக்கு செஞ்சு வைக்க மாட்டீங்கல்ல அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, பொண்ணையும் அவனுக்கு பிடிச்சாச்சு, இதெல்லாம் எதுவுமே சரிப்பட்டு வராதுமா, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, உனக்கு வேலை தான் முக்கியம், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா நீ ஒரு மாதிரியாக இருக்க, அப்படிலாம் என்கிட்ட கேட்டுட்ருக்க, என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் விடுனேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து வீட்டில் மோஸ்ட்டாக இப்போ வந்து ராஜலக்ஷ்மி ராகவன் இவங்களை தவிர எல்லாருக்குமே ஸ்ருதிக்கு கார்த்திகை பிடிச்சிருக்கு, அவள் வருத்தப்படுறா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இங்கே என்னென்னா கார்த்திக்கு ஸ்ருதியை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கான்செப்டில் போயினுக்குது. மலருமே இது வந்து எங்கே ஒரு பிரச்சனையாக போய் ஒரு வீட்டில் வந்து ஒரு பூகம்பமாக வெடிக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயமே மலருக்கு இருக்குது. ஆனால் இதை மதி ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடலாம், லவ்வை சேர்த்து வைக்கிறது ஒரு பிரச்சனையாக, எப்போவுமே லவ்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் எதிர்க்க தானே செய்வாங்க அப்படிங்கிற கான்செப்ட்லேயே மதி யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் இப்போது சரி ஓகே, நம்ம ஒரு முறை வந்து ஒரு கோயில்லையோ எதுலேயோ வந்து ஸ்ருதியும் கார்த்திக்கும் மீட் பண்ண வைப்போம், அங்கே இவங்க 2 பேருக்கும் மனசு விட்டு பேசட்டும், ஒரு வேளை 2 பேருக்குமே அதே மாதிரி தாட் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மதி மலர்கிட்ட ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. நாம் வந்து ஸ்ருதியை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போவோம், அங்கே வந்து கார்த்திக் வந்தான்னா இவங்க 2 பேரையும் பேச வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மலர் ரொம்ப சங்கடமாகவே தான் இதை ஒத்துக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ எதிர்ச்சியாக ரேவதியும் தங்கராஜும் அந்த கோயிலுக்கு வராங்க. இவங்க 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கிறது, இவங்க ஓரமாக நின்றுருக்கிறத அவர் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிறாரு. கிடச்சிச்சிடா ஒரு விஷயம், இந்த மலரையும் பாக்கியராஜும் போட்டு இதை வச்சு முடிச்சிருவோம் கதையை அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை உடனே வீட்டுக்கு நம்ம நேராக இதை எடுத்துகிட்டு போய் அத்தை மாமா கிட்ட காட்டணும். இவளுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்க பாரு, அந்த கார்த்திக் பொண்ணை பார்க்க வச்சுட்டு ஸ்ருதியோட சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு பயங்கர கோவப்படுறாங்க. இப்போ இந்த விஷயம் வந்து ரேவதிக்கு தெரியுது, அதை அவங்க சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தாலும் தங்கராஜ் வந்து ரேவதியை மிரட்டுறாருங்க பாரு, இந்த விஷயம் சம்மந்தமாக அவங்கக்கிட்ட யாராவது நீ சொல்லி அவங்க அதுக்கு அலாட்டாங்கனாங்கன்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு அப்படின்னு மிரட்டி அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஸோ இப்போ வீட்டுக்கு போன உடனே இந்த விஷயத்தை வந்து அவர் அங்கே காமிக்கும்போது இது யார் இதுக்கு பலிக்கடை ஆக போகிறாங்க, மதியா மலரா, மலரும் பாக்கியராஜையும் தான் கார்னர் பண்ணி தங்கராஜ் அந்த விஷயத்தை கொண்டு போகிறாரு. ஆனால் மதி இவங்க 2 பேரையும் மாட்ட விடக்கூடாதுன்னு இவங்க முன்னே நின்று இதுக்கான பழியை ஏற்றுப்பாங்களா
அப்படிங்கிறது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க.